உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. என்னம்மா எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல் இருக்கு. எனக்கு இந்த பசங்களை விட்டா வேற என்னங்க யோசனை இருக்க போகுது? என்னதான் உனக்கு பிரச்சனை? 2 நாளா நீயும் உம்முன்னு தான் இருக்க. நான் உம்முன்னு இருக்கேன்னு கவனிச்சிங்களே, அர்ஜுனை கொஞ்சமாவது கவனிச்சிங்களா? ஆதிரா கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். முன்னாடி நம்ம முன்னாடியும் ஜாலியாக பேசுவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னே தெரியல, 2 நாளாக அவன் வேலை வேலைன்னு போயிடுறான். இவளை விட்டுட்டு போயிடுறான். கேட்டாலும் அது இதுன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒன்றா உட்காந்து சாப்பிட கூட இல்லை 2 பேரும். அவன் ஒரு நேரம் இவன் ஒரு நேரம் சாப்பிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையா என்னன்னு தெரியல. இருந்தால் சொன்னால் தானே நமக்கு புரியும். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களை என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம்மா, நானும் கொஞ்சம் கவனிக்க தான் செஞ்சேன். எனக்கும் என்ன செய்யன்னு தெரியல. சரி, இன்னைக்கு ஒன்று பண்ணுவோம். 2 பேரும் வந்த பிறகு நம்ம 2 பேரும் உட்காந்து அவங்களையும் உட்கார வச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு பொறுமையாக கேட்போம். ஏதாவது அதில் அவங்க உண்மையை சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்த்து தீர்த்து வைக்க முடியும்னா நம்ம தீர்த்து வைக்கலாம்ல. அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நம்ம அதுக்குள்ளே தலையிடுறது தப்பாக போயிருமோன்னு என் மனசுக்கு தோணுது. என்னம்மா இது? அப்படின்னா இப்படிங்கிற, இப்படின்னா அப்படிங்கிற, அப்படின்னா என்னதான் பண்ணுறது? ஒன்று சரி அவங்களா சரியாயிருவாங்கன்னு அவங்க போக்கில் விடணும். இல்லைன்னா அவங்கள உட்கார வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். இது 2 ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும். பண்ணிதாங்க ஆகணும். அவங்களா சரியாயிருவாங்கன்னு தான் 2 நாள் விட்டேன். ஆனால் அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் 2 நாள் அப்படியே விட்டு பார்ப்போமா இல்லை பேசுவோமான்னு எனக்கு தெரியலையே. பாருமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே போகிறது அநாகரிகமாக இருக்கும்னு நீ நினைக்கிறது சரிதான். ஆனால் ஒரு பெரியவங்கங்கிற முறையில் என்னன்னு கேட்டாவது பார்ப்போம். நம்ம கேட்கறது கேட்போம். அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தீர்வு என்னன்னு பார்ப்போம். இல்லை சொல்லலைன்னா அவங்களா சரியாயிருவாங்கன்னு விட வேண்டிதான். வேற நம்ம கையில் என்ன இருக்கு சொல்லு? அதுவும் சரிதான். வீட்டுக்கு பெரியவங்கன்னு எதுக்கு இருக்கோம்? நாளை நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கத்தானே. சரிங்க, அவங்க வரட்டும், என்னன்னு பார்த்துக்குவோம். உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது வேணுமா? தலை நல்லா வலிக்கு, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. வள்ளியே ஒரே ஒரு டீ மட்டும் போட சொல்லுமா. சரிங்க, போட சொல்கிறேன். அதுக்கு முந்தைய இந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணி விடுமா. ஃபேன் காற்று பத்தவே மாட்டுக்கு. ஆமாங்க, என்னதான் ஃபேன் ஒரு நாள் எப்படி வெக்கையாக இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, நான் போய் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு வள்ளிக்கிட்ட போட்டுட்டு வர சொல்கிறேன். அம்மா, ஐயா. வள்ளி வந்துட்டியா? இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் நினச்சாலே நான் வந்துடுவேன். எப்படி? அம்மா, காஃபி டீ ஜூஸ் ஏதாவது வேணுமா? மணி 11 பக்கம் ஆயிட்டுல, அதான் நீங்கள் இன்னும் எதுவும் கேட்கலையேன்னு கேட்க வந்தேன். நானே அதுக்கு தான் வள்ளி கூப்பிடுன்னு நினச்சேன். இப்போ தான் அவைய தலைவலிக்குது, ஒரு டீ வேணும்னு சொன்னாவே. இப்போ தான் உன்னை கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. ஐயாவுக்கு மட்டும் டீ வேணுமா? உங்களுக்கு? எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குமா. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் முழம்பலம் இருக்கும்ல, அதில் சும்மா ஜூஸ் மட்டும் போட்டு தரியா? சரிம்மா, போட்டு வரேன். உனக்கு டீ வேணாலும் சேர்த்து வச்சுக்க, இல்லை ஜூஸ் வேணாலும் சேர்த்து போட்டுக்க. என்னம்மா உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்க. சரிங்கம்மா, போட்டுக்கிடுறேன். அம்மா வள்ளி, அந்த ஏசி மட்டும் சேர்த்து ஆன் பண்ணிருமா. சரிங்க ஐயா. என்னாச்சுமா? ஏசியை தானே ஆன் பண்ண சொன்னேன், எதுக்கு இப்படி ஷாக்காகி நிற்கிறா? அதானே, என்ன சொல்லி? ஏம்மா, அங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்களா. அர்ஜுன், அதான் வீட்டுக்குள்ளே வந்தாச்சுல, இறக்கி விடு அர்ஜுன். வீட்டுக்குள்ளே வந்தா என் பொண்டாட்டி இறக்கி விடணுமா? ஏன்டா இப்படி பண்ணுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து காரில் தான் வந்தோம். வெளியில இருந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டேனா? இதுக்கு வேற என்ன தூக்கிட்டு வரணுமா நீ? இப்போ என் பொண்டாட்டி மட்டும் இல்லை, என் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தையும் இருக்கு. என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் சேர்த்து நான் தானே சுமந்துக்கணும். சரி சுமந்துக்கலாம். வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, யாராவது பார்க்க போகிறாங்க. பார்த்தா பார்க்கட்டும், என் பொண்டாட்டியும் நான் தூக்குறேன், இதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, இத்தனை நாள் என்ன இப்படிலாம் நீ தூக்குனது இல்லையே. ரூம்குள்ளே தூக்கியிருக்க, வேற எங்கேயாவது வெளியே தூக்கியிருக்க. இப்படி என்ன நடக்க விடாமலாம் நீ தூக்கிட்டு வந்ததே இல்லையே. இன்னைக்கு என்ன ஓவரா இருக்கு? குழந்தை வந்தோடனே ரொம்ப தான் பாசம் பொங்குது. என் மேலே இல்லாத பாசம் குழந்தை மேலே வந்துருச்சா? ஸோ ஏன்டி இப்படிலாம் சொல்கிற? குழந்தை மேலே விட எனக்கு உன் மேலே தான் நிறைய பாசம். இப்போ என் மனசு ஃபுல்லாக என் பொண்டாட்டியே ஒரு குழந்தை, அவள் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது. அப்போ அதை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. உனக்கு தானே இனிமேல் சிரமமாக இருக்கும். நிறைய உடம்பு டயர்டாகும், மூட் ஸ்விங்ஸ் ஆகும், லெக் பெயின், பாடி பெயின் எல்லாமே வரும். இவ்வளோ நாள் இருந்த கம்ஃபர்ட்டே இல்லாமல் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஸ்டேஜுக்கு போயிடுவல்ல. ஸோ உன்னை கம்ஃபர்ட்டாக நான் தானே பார்த்துக்கணும். அதான் இப்படி. ஓ அழகு புருஷா. ஒரே மழை அள்ளி நம்ம போத்திக்கணும், கைய கொடு கதவாக்கி சாத்திக்கணும், ஒரே குளிர் ஒரே முத்தம் ஊட்டிக்கணும், ஒன்று மட்டும் உசுராக பார்த்துக்கணும். நில மழை மொழி அல பனி இருள் கிளி கேள நீயோ நானோ திகட்ட திகட்ட ரசிக்க.
என்னங்க இது, இவங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிறதே இல்ல, 2 நாளா தனித்தனியா சாப்பிடுறாங்க, உம்முன்னு இருக்காங்க. நான் கவலைப்பட்டுட்டு இருந்தா இவங்க ரெண்டு இப்படி சந்தோஷமா இருக்கு. அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க. நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ? நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ இல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்களே சமாதானம் சேர்ந்துட்டாங்களோ தெரியல. எப்படியோ பார்க்க சந்தோஷமா தாங்க இருக்கு. அம்மா, அர்ஜுன் தம்பி நம்ம நின்னதை பார்க்கலன்னு நினைக்கேன். ஆமா, நம்ம இங்க இருக்கிறது தெரியாம தான் வள்ளி அப்படி நின்னுகிட்டு இருக்கான். இப்ப பாருங்க. அச்சோ, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லையே. இப்போ நீ தானே ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்த, தொண்டை கரகரன்னு இருக்க மாதிரி. நானா? சவுண்ட் கேட்டுச்சு. தண்ணி எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அச்சோ, பூச்சி எல்லாரும் இருக்காங்க, இறக்கி விட அர்ஜுன். அப்பா, அம்மா, வள்ளியக்கா, எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? தம்பி, இதுதானே நம்ம வீடு, வீட்டுக்குள்ள தானே இருக்க முடியும். எல்லாரும் இங்க இருக்கிறத அதிசயமா பாக்குறீங்க. அதானடா, வள்ளி சொல்றது சரிதான். இதானே நம்ம வீடு, இங்க தானே இருக்க முடியும். நீங்க எல்லாம் ரூம்ல இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். டே மகனே. அப்பா. அர்ஜுன், எல்லாம் சிரிக்கிறாங்க, இறக்கி விடு. ஐயோ அர்ஜுன் தம்பி, நாங்க எதுவும் பார்க்கல. ஏமா, நீங்க எதுவும் பாத்தீங்களா? ஐயோ, நாங்களும் எதுவுமே பார்க்கலப்பா. அம்மா, அது அது வந்து நாங்க எதுவுமே கேட்கலையேடா. சரி, ஆபீஸ்ல இருக்க மைண்ட் அப்செட்டா இருந்திருக்கும், அதனால வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஓகே, போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். நான் அது உங்ககிட்ட சொல்லணும். முக்கியமான விஷயமா? அது என்னது? சொல்லு கேட்போம். அது அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்னடா வெக்கம்லாம் படுற? என் மகனுக்கு வெக்கம்லாம் கூட பட தெரியுமா? அதானே அர்ஜுன் தம்பி, என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? அக்கா, அது அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியலக்கா. அட வாயில தான் சொல்லுங்க. கொஞ்சம் காமெடி நீங்க பெட்டரா யோசிச்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல, விடுங்க. டேய், சொல்ல வந்தது சொல்லுடா. நாங்க 3 பேரும் ஆர்வமா உன் வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்ல போறேன்னு நீ சொல்ல வரல, சொல்ல தெரியலங்க. அது வந்து அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டி ஆயிட்டீங்க. நானும் ஆதிராவும் அப்பா அம்மா ஆயிட்டோம். ஐயோ ஆதிமா, உண்மையாவா? ஆமாத்த, நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கிருந்து தான் வரோம். தம்பி, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். பாப்பா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. நம்ம வீட்ல குழந்தை சுத்தம் கேட்க போகுது. குட்டி இளவரசியோ குட்டி இளவரசனோ வரப்போறாங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் 2 பேர்த்துக்கும். தேங்க்ஸ் மாமா. அம்மா, என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சுமா? பையன் சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கான், இதுக்கு எது கண் கலங்கிட்டு இருக்க நீ? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, நீ எதுவும் நினச்சிக்காதையா, இது ஆனந்த கண்ணீர் தான். ஆதிமா, வாழ்த்துக்கள்மா. நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அலாதியம்மா, சந்தோஷமான விஷயத்துக்கு இப்படி கண் கலங்கிட்டு இருக்கலாமா? அக்கா, அம்மா அதுக்கு கண் கலங்கல. இந்த சின்ன வயசுலயே பாட்டி ஆயிட்டமேன்னு வருத்தப்படுறாவ. டேய் போடா, எப்ப பாரு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்ப சரிங்க. ஆமாத்த, சரிங்க. சரி, நான் அழல, போதுமா? இப்ப எப்படி இருக்கு அழகா? என்ன சார், எங்க வேகமா போறீங்க? தாத்தா இறந்துட்டாருன்னு வேகமா போயிட்டு இருக்கேன். அச்சச்சோ, உங்க தாத்தா இறந்துட்டாரா? உங்க தாத்தா இல்ல மேடம், நம்ம தாத்தா. ஆல்ரெடி இறந்த தாத்தாவை திரும்ப இறக்க வச்சுட்டேன். வேற என்னமா பண்றது? நீங்க நானும் ஒரே ஸ்கூல்ல வேலை பார்க்குறோம். நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அங்க பாதி பேர்த்துக்கு தெரியும். இதுல லீவ் கேட்டா எப்படி தருவாங்க சொல்லு? ஒண்ணு எனக்கு இல்ல உனக்கு, அப்படிதான் லீவ் கிடைக்கும். ஏதாவது ப்ராப்பரான ரீசனா இருந்தாதான் லீவ் கிடைக்கும். ப்ராப்பரான ரீசனுக்கு நம்ம எங்க போறது? அதான் பார்த்தேன். காலையில அவசர அவசரமா கூப்பிட்டு தாத்தா இறந்துட்டாங்க, 2 பேராலையும் வர முடியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆமா, ஏன் திடீர்னு அப்படி லீவ் எடுத்த? நீ தானே சொன்ன வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது எங்கேயாவது ரவுண்ட் கூட்டிட்டு போறியா, வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் பொண்டாட்டி நான் அப்படி எங்க விடலாமா? விடக்கூடாதுல்ல, அதனாலதான். இப்போ எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க வேணா போலாம், உனக்கு எங்க விருப்பமோ சொல்லு. இன்னைக்கு டே ஃபுல்லா உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என் வேலை. அதுக்கு தான் லீவே போட்டேன். காலையில பாரு, நான் உன்னை எழுப்ப கூட இல்லை. நம்ம 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம். முழிக்கும் போதே மணி 9 மணி ஆயிடுச்சு. அம்மா சமைச்சு வச்சிருந்தாங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அழகா ரெடி ஆயிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்போ பைக் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கோம். இன்னும் மதியானம் நம்ம சாப்பிடல, அதனால ஃபர்ஸ்ட் உன்னை ஒரு சூப்பரான ஹோட்டல் கூட்டிட்டு போறேன். அங்க போய் வயிறு நிறைய சாப்பிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அடுத்து எங்க போகலாம் நீ சொல்லு. நீ சொல்ற இடத்துக்கு உன்னை நான் கூட்டிட்டு போவேன். இன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையா வீட்டுக்கு போகலாம். இப்படி நீ திடீர்னு சொன்னா நான் என்னடா பண்றது? நீ நேத்தே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பேன். உனக்கு இப்போ எங்க போகணும் எதுவுமே தோணலையா? அப்போ தோணுது, இப்படி நம்ம லீவ் போடுவோம் ஒரே நாள்னு நினச்சிருந்தா லாங் டிரைவ் எங்கேயாவது போய் சுற்றி பார்க்குற இடம் மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணி எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்து வச்சுருந்துருப்பேன். நீ திடீர்னு சொன்னனால, அதுவும் ஆல்ரெடி இப்போவே மதியானம் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம எப்படியும் 1 o'clock 1:30 கிளம்புனாலும் ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி ஸ்பாட் இங்கே என்ன இருக்குது?
பேசாம தேட்டர் போலாமா? ம், போலாமே. ஆமா அரவிந்துமா, நம்ம லவ் பண்ணும்போது தேட்டரா சுற்றி இருக்கோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோக்கா நம்ம தேட்டருக்கே போகல. இல்லை சாப்பிட கூட அப்பப்போ போவோம். தேட்டரை தான் மிஸ் பண்ணுறோம். அதுவும் சரிதான். அப்படியே மிஞ்சி போனாலும் எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி தானே இருக்கு. நீயும் நானும் தனியா போற மாதிரியே இல்லையே. இல்லை இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை போயிருக்கோம். நல்லா யோசிச்சு பாரு. சரிடி, ஒரு தடவை தானே போயிருக்கோம். நமக்கு கல்யாணம் ஆயிதான் 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. சரி, என் தங்க பிள்ளைக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தேட்டருக்கு கூட்டிட்டு போறேன். நல்லா படம் பாரு, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம். ஜாலி. ரொம்ப நாள் ஆச்சுடா. என்ன மேடம், எதுவுமே பேசாம அமைதியா வரீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியல. உன்னை பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். ஏன், சார் ரொம்ப அழகா இருக்குனா என்ன? சாரெல்லாம் எப்பயுமே அழகுதான். ரொம்ப நாள் கழிச்சு நீ நானும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல. இன்னைக்கு டேவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஆகணும்ல, ஐயா இருக்கும்போது அப்படி இல்லாம இருக்குமா? ஆமா, இன்னைக்கு டேவே ஸ்பெஷலா ஃபீல் ஆகுதுன்னா அப்போ என் கூட இருந்த மற்ற நாள்னா ஸ்பெஷலா ஃபீல் ஆகலையா உனக்கு? அதுவும் தான். அது வீட்லயே போயிடும். வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம். வீட்டில் நம்ம 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் செய்கிறோம். இருந்தாலும் வெளியே நான் அவ்வளோக்கா போகல, அதனால சொன்னேன். ஆஹா, மேடம்க்கு டேவே ஸ்பெஷலா ஃபீல் பண்ணணும்னா இப்படி தினமும் ரவுண்டு கூட்டிட்டு போய் சாப்பிட வாங்கி கொடுத்து தேட்டருக்கு கூட்டிட்டு போனாதான் சொல்லுவாங்க போல. ஆமாண்டா, இதுவும் ஒரு மாதிரி நல்லா தானே இருக்கு. என்ன பண்றதுமா, நீயும் நானும் வேற வேற இடத்துல வேலை செஞ்சிருந்தோம்னா பிரச்சனையே இல்லை. நான் மந்த்லி ஒரு லீவ் எடுத்தேன்னா அதே டேட் நீயும் லீவ் கேட்டு வந்துடலாம், ஜாலியா ஊர் சுத்தலாம். சேம் ஸ்கூலா இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு நாள் நான் வெளியே போய் சுற்றுறக்கு ஆசைப்பட்டு வேற ஸ்கூலுக்கு போயிடுவேன் மட்டும் கனவுல கூட நினச்சிக்காத. இங்கே வெளியே அவ்வளோக்கா சுத்த முடியல, லீவ் கிடைக்கலனாலும் நான் உன்னை தினமும் பார்த்துட்டே இருப்பேன். நல்லா சைட் அடிப்பேன். அங்கங்கே ஒளிஞ்சு நம்ம ஸ்கூல் டேஸில் இருக்க மாதிரியே நான் இப்பயும் இருக்கேன். நீ கிளாஸ் எடுக்கிறத பார்த்துருக்கேன், அசம்பிளியில் பார்க்குறேன், பிரேக் டைம் பார்க்குறேன், ஒர்க் பண்ணும்போது பிரின்சிபல் ரூம்னு நீ ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது நான் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுவே நான் இந்த வெளியே அவுட்டிங் போகிறதுக்கு ஆசைப்பட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா ஈவினிங் நான் வேலை முடிஞ்சு வந்து ஈவினிங் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருப்போமா, அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வெளியே போவோமா, அவ்வளோதான். இதோட சிம்பிளாக முடிஞ்சிடும். எனக்கு வெளியே ஊர் சுற்றலனாலும் பரவாயில்ல, என் புருஷனை பார்த்துக்கிட்டே இருக்க வேலை தான் எனக்கு வேணும். ஏன், என்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பியா? என் புருஷனை நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. ஏய், மழை தூடுற மாதிரி இருக்குடி. ஓடு, இந்த டே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். இயற்கையே மெமரபிளாக மாற்றி தருதுடா. அரவிந்துமா, வண்டியை நிறுத்துமா. இந்திய நிறுத்தணுமா? எதுக்கு? ப்ளீஸ்டா மலையில் டான்ஸ் ஆடலாம். ஏ போடி, காய்ச்சல் எதுவும் வந்துடும், கம்முன்னு இரு. ஏய், மலையில் நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? டைலாக்லாம் என்கிட்ட வேணாம். உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா உன்னை விட எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். நான் வண்டியெல்லாம் நிறுத்த மாட்டேன். எவ்வளோ சீக்கிரம் உன்னை வீட்டில் சேஃபாக விடணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறேன். நம்ம வீட்டுக்கு போய் இந்த மலையை ரசிக்கலாம், சரியா? சி, ரசனை கெட்ட ஜென்மம். சொல்லுபடி சொல்லுவேன். உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, நான் உனக்கு ரசனை கட்ட ஜென்மமா வேற தெரியுறேன்னா? ஏய், பாரு என் கை எங்க இருக்குன்னு. அப்படியே கழுத்தை பிடிச்சி அமுத்தி கொன்றுவேன் பார்த்துக்க. ஏய் சாரிப்பா. அந்த பயம் இருக்கட்டும். சே, மழை பெய்யுது. ஐயோ, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வண்டி ஓட்டணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள மழை வந்துருச்சு. சரி நீ வீட்டுக்கு போற வரைக்குமா ஜாலியா நான் நினைச்சுக்கிறேன். கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே, நான் உறங்க வேண்டும். அழகான இடம் வேண்டும். கண்களில் இடம் கொடுப்பாயா? பார்க்காம இருந்தா மேடம்க்கு என்ன பார்க்காம இருக்க முடியலையா? என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்கான். எப்படி என்னையே பொய் சொல்லி ஏமாற்றி வர வச்சுட்டா. எப்படியோ அவள் அப்படி பண்ணதுனால தான் எனக்கு அவளை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிச்சு. அழகி என்னை பார்க்காம என் பொண்டாட்டிக்கு இருக்க வேற முடியல. அவளுக்கு எக்ஸாம் முடிய வேற இன்னும் 2 மாதம் இருக்குது. வீட்டில் எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது, முதல்ல அத்தையும் அப்பாவையும் எப்படி சேர்க்கறது, மண்டையில் ஒரே குழப்பமாக இருக்குது. திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா? தருவா. ஹோஸ் தட் டிஸ்டர்பன்ஸ்? ஐயா பேராண்டி, எங்க ஆச்சி வந்திருக்காவ. வாங்காச்சி, உட்காருங்க. என்ன தம்பி, நீ நல்லா இங்க பாட்டு பாடி சந்தோஷமா இருக்க. உன்னையும் என் பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள ஏன் தலை தான் வெடிச்சிரும் போல. என்ன சொல்றீங்க ஆச்சி? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, உட்காருங்க. என்னாச்சி சொல்றீங்க? அதை ஏன் தம்பி கேட்க, நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் பார்த்துக்க. சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களா? என்ன சிக்கல் அப்படி உங்களுக்கு? உங்க அம்மா அமைதியா அங்க உட்காந்துருந்தா.
சரி உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ என்னமோ ஏதோன்னு பேச்சு கொடுத்தேன். சரி, ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு ஆயிட்டு தம்பி. என்ன சொன்னாவ? நீ லவ் பண்ணுதேன்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்ப போல. ஆமா ஆச்சி, சும்மா மாமன் பிள்ளைய கட்டிக்கன்னு சொல்லிட்டே இருந்தாவ. அதான் நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுதேன், கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேனே. அதான்ல நீ சொல்லிட்ட. உங்கள் அம்மாக்காரி உங்கள் அப்பங்கிட்ட சொல்லுவேன்னு ஒத்த கல்ல நிற்கா. நான் என்ன செய்ய சொல்லு? சொன்னா சொல்லட்டும், பார்த்துக்கிடலாம். நீ நல்லா இப்படி தான்ல பேசுவ. இன்னும் என் மகனும் மகளும் சேரவே இல்லை. இந்த நிலமையில நீ லவ் பண்ணுற விஷயம்லாம் தெரிஞ்சா உங்கள் அப்பையும் உன் மேலே தானே கூட கொஞ்சம் கோவப்படுவான். அவனை எப்படி சேர்க்க வைக்க சொல்லு? அதான் சொல்ல போறேன்னு ஒத்த கல்ல நின்னான். நானும் அவள் சொல்லியதெல்லாம் கேட்டுட்டு அப்படியம்மா நம்ம பையனா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஆயிட்டு இப்போதைக்கு என் மகன்கிட்ட எதுவும் சொல்லாண்டா, பிறகு பார்த்துக்கிடலாம். நான் பொறுமையாக போய் மாறங்கிட்ட பேசுதேன். அவன் என் பேச்சு கேட்பான். எந்த பிள்ளைய லவ் பண்ணுதுன்னு கேட்கேன். அவன் சொல்லுவான். பிறகு பார்த்துக்கிடுவோன்னு சமாளித்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் ஆச்சி, நான் யாரை லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏல நீ யாரை லவ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் அம்மைக்கும் தெரியாது, உங்கள் அப்பனுக்கும் தெரியாது. சொன்னால் என்ன நடக்கும் தெரியுங்களா? அட போங்க ஆச்சி, எப்போ பாரு இது மறைச்சே தான் வச்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்கு தான் இந்த உண்மையை வெளியே கொண்டு வர போறேன்னு எனக்கே தெரியல. எப்படி வீட்டில் பேசுறது, எப்படி அவியலை சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்றும் தோண மாட்டேங்கி. ஏதாவது ஐடியா யோசிக்கலாம்ல நீங்க? ஆமால நான் தானே குமரி பிள்ளை. யோசித்து நல்ல ஒரு ஐடியாவை கொண்டு வரதுக்கு நீ தான் வாலிப பையன். நீ நல்ல ஏதாவது ஐடியாவை யோசிச்சு அதுபடி செய்யலாம். ஆனால் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆச்சி, நான் வாலிப பையன்தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில என்ன முடிவு எடுக்கலாம், எப்படி காய் நகர்த்தலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணும்ல? இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குல்ல உங்களுக்கு. ஆமாம், இத்தனை வருஷம் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவையெல்லாம் நான் சேர்த்துலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அனுபவம் இருக்கிறதுக்கு. சரி சரி, கோவப்படாதீங்க. எதுக்கு இப்போ கோவப்பட்டுட்டு இருக்கிய? என்ன மரா, உன்னையும் என் பேத்தையும் சேர்த்து வைக்கிறப்பல ஏன் மண்டை தான் கடந்து உருளுது போ. நான் உன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியும் இன்னைக்கு இல்லைனாலும் 2-3 நாள் கழிச்சினாலும் உங்கள் அம்மா கேட்பாள்ல. நான் போய் என்ன சொல்லட்டும்? நான் கேட்டேன், அவன் சொல்ல மாட்டேக்கான்னு சொல்லுங்க. இப்படியே போய் சொன்னேன்னு வையா, நேரம் உங்கள் அப்பனுக்கு தான் இந்த விஷயம் போகும். போனா போகட்டும் ஆச்சி. அப்பா கேட்டாலும் இப்போதைக்கு நான் சொல்றதா இல்லை. ஏன்னா அவளுக்கு இன்னும் 2 மாசம் எக்ஸாம் இருக்கு. அவள் எக்ஸாம் முடிக்கிட்டு அது பிறகு தான் நான் வீட்டில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அப்பாவையும் அத்தையும் சேர்க்கறதுக்கு ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்க. என்னமோல நீ நல்லா அசால்ட்டாக தான் இருக்க. எனக்கு தானே பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ கடவுளே. டோன்ட் வெரி பாட்டி, நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க? அதெல்லாம் எதுவும் தப்பாகாது. ம், தப்பு ஆகாதுன்னு எனக்கும் தெரியும் மக்களே. இருந்தாலும் சரி, நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு. உங்கள் அம்மைக்கு வேற நீ அப்படி சொல்லிட்டா. அவள் அதையே தான் நோண்டிட்டு இருப்பா என்ன ஏதுன்னு. அவையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தைய நீயா சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்குள்ளே என் மகனும் மகளும் எப்படியாவது பேசினா அதை விட நல்லா இருக்கும். என்னத்த செய்யணும் தெரியல. அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏதாவது கடவுள் வழி காணிப்பாரு. அவ்வளோதான். பிறகு என்ன? அதெல்லாம் முருகன் ஏதாவது வழிகாட்டுமா, விடுங்க. என்னையா நீ சொன்னோன்னு மணி அடிக்கி? பாத்தீங்களா, நான் சொன்னதும் மணி அடிக்கி. முருகன் சீக்கிரம் வழிகாட்டுவாரு. சரி இருங்க, ஃபோன் அடிக்கி யாருன்னு பார்க்கேன். ஆச்சி, உங்க பேத்தி தான் அடிக்கா. பேசியா பேசு. ஹலோ. ஹலோ, எடுத்துட்டீங்களா? எங்கே இருக்கிய? ஏமா, நான் வீட்டில் தான் இருக்கேன். அம்மா ஒரு ஹெல்ப்பு. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? இன்னைக்கு காலையிலலாம் நல்லா தானே வெயில் அடிச்சு. இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு இருட்டிட்டு மழை பெய்கிற மாதிரியே இருக்கு. என்ன சித்த வீட்டுக்கு கொண்டு போய் விட முடியுமா? ஏய், என்ன விளையாடுறியா? ஜன்னல் வெளியே எட்டி பாருங்க, மழை வர மாதிரி தான் இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. சரி, பஸ்ல போக வேண்டியதானே? பஸ் போயிட்டு. பஸ் போயிட்டா? அது எப்படி போகும்? ஐயோ, நான் வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முந்தையே பஸ் போயிட்டு. சரி, முத்து எங்க? முத்து இன்னைக்கு காலேஜுக்கு வரதான் செஞ்சா. மதியானத்துக்கு மேலே அவங்க அப்பா வீட்டு சொந்தக்காரங்க வழியில் யாரோ ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி அங்கே போகணுன்னு சொல்லி அத்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாவ. அவளும் போயிட்டாங்க. இப்போ என் கூட படிக்கிற பிள்ளையெல்லாம் அந்த பஸ்லேயே போயாச்சு. நான் மட்டும் இப்போ தனியாக நின்றுட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்டில். எனக்கு ஒத்தைக்கு நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்னம்மா சொல்லுதா? ஆமாம் மாமா, நான் தனியாக நின்றுட்டுருக்கேன். சேட்டா வாங்கலாம் ப்ளீஸ் மாமா. சரி சரி சரி, பயப்படாத. எங்கே நிற்கும் அங்கேயே நில்லு. நான் வந்துடுறேன், ஒரு 5 நிமிஷம். என்ன? சரி மாமா, சீக்கிரம். சரி தங்கம். ஆச்சி, என்னல என்னாச்சு? என் பேத்தி என்ன சொல்கிறா? பேத்திக்கு நான் ட்ராப் பண்ணணுமா? மழை வேற பெய்த மாதிரி இருக்கு. பஸ்ஸை வேற விட்டுட்டாலாம். பஸ்ஸில் இவ கூட போகிற பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாவலாம். தனியாக ஒத்தைக்கு நிற்கலாம். அதான் எனக்கு கூப்பிட வர சொன்னான். ஐயோ, என் பேத்தி ஒத்தைக்கு நிற்காளா? காலமே கெட்டு போய் கிடக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் ஒரே இடத்துலையும் பாதுகாப்பு கிடையாது. என் பேத்தி அங்கே வேற ஒத்தைக்கு நிற்கான்னு சொல்கிறேன். முதல்ல கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாப்போ. என்ன பேத்தி, பேரை லவ் பண்ணுறதுக்கு போகிறீங்க சரின்னு சொல்கிறிய? பிள்ளையை போய் முதல்ல பத்திரமா உன் வண்டியில் ஏற்றிக்க. பிறகு நீ லவ் பண்ணுவியே எதை பண்ணுவியோ பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்த்துறேன். என்ன? அதெல்லாம் உங்கள் பேத்திக்கு நான் கேரண்டி. பத்திரமா கூட்டிகிட்டு போயிருப்பேன், பயப்படாதீங்க. சரி மக்கா, யார் கண்டி பற்றாத. நேர காலத்தில் வீட்டுக்கு போய் விட்டுட்டு வந்துடுன்னு. சரி ஆச்சி, வந்துடுறேன். ஆட்டு மக்களே. ஏமாம்மா இப்படி பண்ணுறீங்க? இது என்னடா கொடுமையாக போச்சு. சிவனேன்னு வீட்டில் இருந்தேன், நீ தானே ஃபோன் போட்டு கூப்பிட்டா. நான் என்ன பண்ணுறது? உன்னை ட்ராப் பண்ணணுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி மழை வந்துட்டு போச்சு. வீட்டிலேருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வரப்போகுது. என்ன செய்யனே தெரியலையே. சொல்லு, மலைக்கு ஒதுங்கி நின்றுட்டுருக்கேன்னு. சொல்லுவாவ. என் கூட போக வேண்டிய பிள்ளையெல்லாம் எல்லாருமே போயிருப்பாவ. அதை பார்த்துட்டு தானே ஃபோன் அடிப்பாவ. அவிய கூடயே வர வேண்டியதானே. உனக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்க மாட்டாவளோ? ஆமாம், என்ன?
சரி நீ தான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியே சொல்லு. நான் பிள்ளைகள் ஏறி வரும்போது உனக்கு மட்டும் அங்கே என்ன வேலைன்னு கேட்பாவ. அட பொய் சொல்லக்கூடவா சொல்லி தரணும். பாத்ரூம் போயிருந்தேன், இல்லை ஏதாவது நோட்டு பென்னு வேற பிளேட்டை வாங்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாவன்னு சொல்லு. நான் சொல்லிடுவேன் மாமா, அவைய நம்பணும்ல. அதெல்லாம் நம்புவாவ சொல்லு. என்னமோ சொல்றிய, நானும் சொல்லி பார்க்கேன், மாட்டாம இருந்தா சரிதான். சரி, அந்த பஸ்ஸை விட்டுட்டு எப்படி வந்தான்னு கேட்டா? அட அந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ்ஸே இல்லையா, வேற பஸ் பிடிச்சு வந்தேன்னு சொல்லு. ஐயோ, உங்க அத்தையை பத்தி உங்களுக்கு தெரியாது. 1000 கேள்வி கேட்பாவ. அதுல 900 கேள்விக்கு நான் ஒழுங்கா பதில் சொல்லிட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல நான் சொதப்பிடுவேன். இங்க பாரு இலக்கியா, உன்னால யாராவது முடியாதுன்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல உன்னை. ஆனா உலகத்திலேயே பொய் சொல்றதுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து என்ன ரெடி பண்ற ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. அதுக்குன்னு மோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும். என் பொண்டாட்டி அடி வாங்கினா பரவாயில்ல, போய் வளரி போய் சொல்லாதன்னு சொல்லவா முடியும்? உன்னை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இப்போ நான் தானே இருக்கேன். ஆமா, இவர் பெரிய சூப்பர்மேன். ஆமாம் சூப்பர்மேன் தான். மற்ற பொண்ணுங்க வாழ்க்கையில் நான் சூப்பர்மேனாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் பொண்டாட்டிக்கு நான் தான் சூப்பர்மேன். எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாற்றுவேன், எதுவும் ஆகாம பார்த்துக்குவேன். டடடடா, சோ நைஸ். ஆனா என்னால சிரிக்க கூட முடியல. பக்கு 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 பக்குன்னு இருக்கு. ஐயோ நீ டாக்டரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். டாக்டரை பார்க்கணுமா? ஆமாம்மா, எல்லாருக்கும் இதயத்தில் லேப்டாப் லேப்டாப்னு தான் சவுண்டு கேட்குமா, உனக்கு மட்டும் பக்கு 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 பக்குன்னு கேட்குதுல. அட போ மாமா, இப்பதான் நேரம் புரியாம நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. நான் காலேஜ்ல இருந்து நோட்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் பேக் உள்ள சேர்ந்து நனையுது. உன்ன பேகை யார் பிடிச்சிட்டே இருக்க சொன்னா? அந்த ஓரமாக மரத்தடியில் வெயி மழை நின்று பிறகு எடுத்துக்கிடலாம். கீழே வச்சா மட்டும் தரையில தண்ணி நிக்காதா? அடடா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். குடு, என் வண்டிக்குள்ளேயாவது வச்சுட்டு வரேன். உங்க வண்டி அங்க நிக்கி. ஆமாம், என் வண்டி நனையாம தானே நிற்கி. அதான் அந்த செவரு மறைச்சிருக்கலாம். உன் பேக்கையும் கொடு, அங்கே கொண்டு போய் வச்சிருக்கேன். வண்டிக்கு மட்டும் நல்லா சேஃப்டியா ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. நம்மளை இப்படி நனைய வச்சுக்கிட்டாரு. உங்களை நம்பி என் வாழ்க்கையை தொடங்கினா வண்டிக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பிய போல, பிறகுதான் என்னெல்லாம் எட்டி பாப்பிய போல. ஏ லூசு, வண்டி மெயினில் ரோட்டில் நிற்கிது. அங்கே நம்ம மலைக்கு ஒதுங்கினாலும் மெயின் ரோட்டில் நிற்கும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்யணும், கொஞ்சம் தள்ளி வந்தேன். இப்போ எனக்கு அங்கே நிற்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. யார் கண்ணிலையும் பட்டா நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னா சொல்லு. ஐயோ, அங்க நின்று மாட்டுறதுக்கு மலையிலேயே நினைச்சிட்டு போகலாம். நீ மலையில் நனைஞ்சிட்டு போகலான்னு சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு ஒன்று தோணுது, ஏன் நம்ம மலையில் ஜாலியாக விளையாடக்கூடாது? விளையாடுற நேரமா இது? ஸோ சேட். நீ மலையில் நனைகிறதுக்கு கூடவா நேரம் காலெல்லாம் பார்ப்ப? ஐயோ அப்படி இல்லை, இருந்தாலும் இப்பவா இப்படி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க 7 கழுத வயசுல? ஐயோ இலக்கியா, 7 என்ன 10 கழுத வயசானாலும் நம்ம சந்தோஷத்துக்காக என்ன வேணா பண்ணலாம், சரியா? இப்போ நம்மளை சுற்றி யாருமே கிடையாது. உனக்கு பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஜாலியாக விளையாடலாம், யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் மலையில் நனைஞ்சா சளி பிடிச்சிருமே. பிடிச்சா பிடிக்கட்டும், என்னைக்காவது தானே பிடிக்கும். மலையில் நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கேட்க நல்லா தான் இருக்கு. அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் உங்களுக்கு பரவாயில்ல, அப்படி தானே? அப்படி இல்லை லூசு, ஜாலியாக இந்த டைமை நம்ம என்ஜாய் பண்ணுறோமா, இதெல்லாம் ஒரு மெமரி தானே. நம்ம கல்யாணத்துக்கு முந்தியில் எப்படிலாம் லவ் பண்ணோம், எப்படியெல்லாம் இருந்தோம்னு நினச்சி பார்க்கும்போது இது நமக்கு ஒரு சூப்பர் மெமரியாக இருக்கும்ல. நீ ஒன்றும் பயப்படாத, சளியெல்லாம் பிடிக்காது. நீ வீட்டுக்கு போனதும் நல்லா சுடு தண்ணி வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஊற்றிட்டு தலையை நல்லா இருக்க கட்டிக்கோ. நல்லா தலையை துவட்டிட்டு ஃபேனில் காய வச்சிரு. பிறகு சூடாக ஏதாவது சுக்கு காப்பி அந்த மாதிரி போட்டு குடி, தொண்டை வலி எதுவுமே வராது, சரியா? கேட்க நல்லா தான் இருக்கு. வேற என்ன, வா. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை என்ன வன்மை. எப்படி இருந்துச்சு மலையில் விளையாண்டது? சூப்பர் மாமா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, கேட்டியா? என் செல்ல கிளியே. நான் கிளியா? ஏன் கிளி வேண்டாமா, காக்கான்னு வச்சிடலாமா? இல்லை இல்லை, இருக்கட்டும் இருக்கட்டும். கிளி மயில் அதெல்லாம் ஓகே தான். நல்லா நனைஞ்சாச்சு. ஆமாம், நானும் தான் நல்லா நனைஞ்சிட்டேன். குளிருது ரொம்ப. என்னது? குளிருதுன்னு சொன்னேன். சரி, குளிராம நான் பார்த்துக்கிறேன். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதி நாயுதமார். அடடா, என்ன இங்க மாநாடு? வா மக்களே, என்ன 3 பேரும் சேர்ந்தால வந்திருக்கிய? நாங்கள் 2 பேரும் பைக்கில் தான் வந்தோம்.
இலக்கியா தனியா நடந்து வந்துகிட்டு இருந்தா இந்த தெருமுக்கு வந்த பிறகு பார்த்தோம். அதான் வாசல்ல இருந்து 3 பேர் சேர்ந்து வந்தோம். சரிம்மா சரி, அது இருக்கட்டும். இன்னும் நீங்க 2 பேரும் இப்படி தொப்பலாம் நனைஞ்சு வந்திருக்கீங்க. ஆமாம்மா, திடீர்னு மழை பெஞ்சிட்டு என்ன செய்யன்னு தெரியல. நல்லா வேகமா வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு ஐயா, இதுக்கு எங்கேயாவது ஒதுங்கி ஒரு ஓரமா நின்றுட்டு வரக்கூடாதா? ம், நல்லா கேளுங்க மாமா. இதையே தான் நானும் சொன்னேன், அவையே தான் கேட்கல. அடி பாவி, மழையில நனையணும்னு எங்கேயுமே நிக்க விடாம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டா. பிறகு என்ன கேள்வி கேட்பாவல்ல, அதான் நான் முந்திக்கிட்டேன். சரியான ஆளுதாண்டே. மருமக தான் சொல்லியிருக்காள்ல, நின்றுக்க வேண்டியதானே. வெயில் காலம் இல்லப்பா, திடீர்னு மழை வரும்னு யாரு கண்டா சொல்லுங்க. அதான் சரி லேசா தூரிட்டு நின்றும் போல நினைச்சேன், கொஞ்சம் வேகமாக வந்துட்டு. அங்க பாருங்க, என் பேத்தி தான் நனையாம வந்திருக்கா. நானும் நனையாம வந்தேன். நான் போட்ட ஆட்டம் எனக்கு தான் தெரியும். லேசா தான் தூரிச்சு அங்க இருக்கும்போது, அதனால நான் நல்லா நனையாம வந்துட்டேன். நனைஞ்சதும் காஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள என்னட்டி பேச்சு மூச்சு இல்லாம நிக்கா? ஆமா ஆச்சி, நல்லா மழை வந்த உடனே ஓரமா ஒதுங்கி அழகா நின்னுட்டேன். அண்ணனும் அண்ணி தான் இப்படி நனைஞ்சிருக்காவ. சரி நனைஞ்சாச்சு, பிறகு என்ன செய்ய? ஐயா, நீயும் தாரணியும் போய் துணி மாத்திட்டு நல்லா தலையை தவிட்டிட்டு வாங்க. நம்ம சூடா டீ போட்டு வச்சிருக்கேன், குடிக்கலாம். சரிம்மா. டீ போடுறது இருக்கட்டும், ஏதோ ஒரே நெய் மணமா இருக்கு. எதுவும் செஞ்சியலோ? ஏதோ இனிப்பு செஞ்ச மாதிரி நல்ல வாசனையா இருக்கு. மருமக கண்டுபிடிச்சிட்டாலே. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் வாசம் வந்துச்சு. சரி நம்ம போய் துணியை மாத்திட்டு அடுப்பங்கரையில என்ன இருக்குன்னு போய் பார்த்துக்கிடலான்னு விட்டுட்டேன். ஆனா அண்ணி அதை கேட்டுட்டாவ. ஆமாம்மாக்கா, கேசரி செஞ்சேன். ஏம்மா, நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஏதாவது பஜ்ஜி போண்டான்னு செய்யறதை விட்டுட்டு கேசரி செஞ்சேங்கிறியே. இடி அப்படி செய்யணும்னு தான் நினைச்சேன். மழை வேற வந்திருக்கலாம், நல்லா சூடா டீயை போட்டு பஜ்ஜி போண்டான்னு செய்யணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு, அதுக்காக தான் கேசரி செஞ்சேன். அப்படி என்ன விஷயம் நடந்து? சந்தோஷமான விஷயம் தான் மக்களே. என்ன சந்தோஷமான விஷயம்? சொன்னாதானே தெரியும். சொல்லுதும்ல, முதல்ல நீ போய் துணியை மாத்திட்டு வா. நனைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னாதான் போவேன். பிறகு நான் துணி மாற்றும் போது என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கணுமோ? ஏம்மா தெய்வானே, சொல்லிடாதான் கேட்காமலா? நீங்களே சொல்லிருங்க தே. இல்லம்மா, நீயே சொல்லு. அட, யாராவது சொல்லுங்கப்பா. அது ஒன்றும் இல்லையா, உன் தங்கச்சி ஆதிரா மாசமா இருக்காளாம் ஐயா. என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவா? அக்காவா? என்னால நம்பவே முடியலம்மா. என்னாலையும் நம்பதான் முடியல. இப்பதான் ஃபோன் வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. ஆதிரா கூப்பிட்டாலாத்தே? அவ இன்னும் கூப்பிடலம்மா. இன்னைக்குதான் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணிட்டு வந்திருப்பா போல் இருக்கு. அண்ணனும் மைனியும் தான் ஃபோன் பண்ணி சொன்னாவ. அவளை எங்கன்னு கேட்டேன், உறங்கிட்டு இருக்கான்னு சொன்னாவ. சரி உறங்கட்டும், பொறுமையா பேசிக்கிடுவோம் அப்படின்னு விட்டுட்டேன். அதான் சரி, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டமே, இனிப்பு செய்வோன்னு செஞ்சேன்யா. என்னால நம்பவே முடியலமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மக்களே, அவளை வேற நேர்ல போய் பார்க்கணும். சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காவ. நேர்ல போலனா நல்லா இருக்காதுல்ல. நிச்சயம் போலாமா? ஐயா, உனக்கு லீவு கிடைக்குமா? எப்பா, நாளைக்கு ராத்திரி கிளம்புவோம். ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வேற நான் லீவ் எடுத்துட்டேன்னா உடனே லீவ் கேட்டா ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு நான் சனிக்கிழமல நான் வேலை முடிச்சுட்டு நேரமாவே வந்துடுறேன். சனிக்கிழமை நைட்டு இங்கிருந்து சென்னைக்கு போவோம். நீங்க வேணா அங்க இருந்துட்டு கூட வாங்க. நான் அந்த அன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு லீவு சேர்த்து தரமாட்டாவில்லம்மா. அவளுக்கும் எனக்கும் ஒரே பள்ளிக்கூடத்துல வேற வேலை பத்திலாம். நாங்க காலையில வந்தாலும் வேலைக்கு போயிடுவோம்ல. ஐயா, அவளை பார்த்துக்க தான் அங்கே ஆள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க தானே போகிறோம். எங்களுக்கும் சேர்த்து திரும்பி வர்றதுக்கு அந்த அன்னைக்கு ராத்திரிக்கே போட்டுரு. எல்லாரும் ஒரே நாளில் வந்துக்கிடுவோம். பிறகு அவியவளுக்கு தோதாப்புல என்னால் எப்போ போக முடியுதோ நான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன். பிறகு உங்களுக்கு லீவ் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் போங்க. இலக்கியாக்கு லீவ் கிடைக்கும் பட்சத்தில் அவள் போட்டு இப்படி மாற்றி அப்பப்போ ஒவ்வொரு ஆள் போய் பார்த்துக்கிடலாம். என்னையா, இப்போ மொத்தமாக ஒரே நாளில் போயிட்டு கூட வந்துடுவோம். அப்படியாம்மா? சரி, அப்ப நான் டிக்கெட் எந்த பஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு எத்தனை மணிக்கு என்ன ஏதுன்னு போட்டுட்டு சொல்றேன். சரியா? ஐயா ஜாலி, சென்னைக்கு போகிறோம். பாருமா, ஒரே நாளில் வந்துடணும். அடுத்த நாள் எனக்கு உடம்பு அசந்தால இருக்கு, மாச்சலா இருக்கு, காலேஜ் போக மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு. நீங்களே லீவ் போட சொன்னாலும் நானும் லீவ் போட மாட்டேன். எனக்கு காலேஜே இன்னும் 2 மாதம் தான் இருக்குன்னு நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவைய வேற. ஆமாம், மற்ற நாளில் 12 மணி வரைக்கும் உறங்குவா. எழும்பவே மாண்டா, காலேஜ் பக்கமே போக மாட்டா. இப்போ முடிய போகும்போது தான் அருமை தெரியுதான் போவாளாம். சரி பேசினா பேசிட்டே இருக்க வேண்டியதான். முதல்ல எல்லாம் துணியை மாற்றிட்டு வாங்க. சூடாக காப்பி குடிச்சிட்டு கேசரியை திம்போம். கேசரி சாப்பிட போறீங்களா? உங்களுக்கு தான் சுகர் இருக்கே. நல்லா கேளுமா, சொன்னா கேட்கவே மாட்டேக்காக. ஏமாக்கா, வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கு. ஒரு இனிப்பு ஒரு நாள் திங்கிறதுனால என்ன ஆகி போயிடும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதாச்சி. ஒரு நாள் தின்னாலும் ஏறி போயிடும். அது எப்படில ஏறும்? நீங்க தானே சொல்லுவிய, ஒரு நாள் திருடினாலும் அவன் திருடன் தான், பல நாள் திருடினாலும் திருடன் தான் எனக்கு சொல்லி வளர்த்தியெல்லாம். அப்படித்தான். உன்னெல்லாம் வளர்த்தது தப்பா போச்சுல. என்ன சார், தாய் மாமாலாம் ஆயிட்டீங்க போல. ஆமா, இப்ப நான் தாய் மாமா. பேக்ரவுண்ட்ல பாட்டுலாம் ஓடுது போல. என்ன பாட்டு? தாய் மாமா சீர் சுமந்து வராண்டி, தங்க கொலுசு கொண்டு தாராண்டி. அப்படியெல்லாம் பாட்டு ஓடல. இருந்தாலும்
இது கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே. என்ன ஒரு குழந்தை வந்து மாமா டேய் மாமான்டா கூப்பிடும். ஆமா. சந்தோஷமா இருக்குமா ரொம்ப. நாளைக்கு நேர்ல போய் அவளை பார்த்துட்டு வர்றது உனக்கு ஓகே தானே? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல திடீர்னு நான் பேசாம பிளான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் உனக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமான்னு யோசிக்கவே இல்லையே. இல்லை என்ன இல்லாமல் இருக்க போகுது. இன்னைக்கு மட்டும் நம்ம லீவ் எடுக்காமல் இருந்திருந்தோம்னு வையேன், நம்ம எக்ஸ்ட்ரா 1 டே கூட இருந்துட்டு வரலாம். அது லீவ் எடுத்துட்டோம்ல, அதனால தான் 1 டேயில் திரும்பி வர மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது எப்படியாவது லீவ் எடுத்து ஒரு 2 டேஸ் போகிற மாதிரி கூட போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிம்மா. சரி சரி, பேசினது போதும், கொஞ்சம் அமைதியாக நில்லு. உடம்பெல்லாம் எப்படி ஈரமாக இருக்கு பாரு, தலை அதுக்கு மேலே. இரு, நான் தவிட்டு விடுறேன். சரி ஓகே. ஹலோ. ஹலோ சொல்லுமா. என்னாச்சு உடனே கூப்பிட்டுருக்க? வீட்டில் எதுவும் கேட்டாவளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து சித்தப்பா. சித்தப்பாவா? என்னடி வீட்டுக்கு போய் மூளைகீழ குழம்பிட்டா என்ன? ஐயோ அது இல்லை, நீங்கள் சித்தப்பாவாயிட்டீங்க. சித்தப்பாவாயிட்டனா? ஆமாம், ஆதிரா மாசமாக இருக்காளாம். உண்மையாவா? உங்க அக்காவா? பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர். ஆமாம் மாமா, நான் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ தான் அந்த நியூஸை சொன்னாங்க. எனக்கு அண்ணாக்கு அன்னைக்கு எல்லாத்துக்கும் இப்போ தான் தெரியும். அதான் இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு உடனே கூப்பிட்டேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம் மாமா, அக்காவோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஃபோன் பண்ணி அம்மாட்ட சொன்னாங்களாம். இன்னும் அக்கா கிட்ட அம்மா கூட பேசலையாம். இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணாங்களாம். அதனால வீட்டில் எல்லாரும் அக்காவை போய் பார்த்துட்டு வரலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நைட்டு கிளம்பிட்டு நாளான்னைக்கு நைட்டில் அங்கேருந்து பஸ் ஏறி திரும்ப இங்கே வர மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு நாள் மட்டும் அவ கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு சொல்லி எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அநேகமாக நான் நாளைக்கு நைட்டு கிளம்பினாலும் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நாள் சேர்ந்து கூட இருந்துட்டு வரலாம்ல. ஒரே நாள் போயிட்டு திரும்ப வரீங்க? இருக்கணும்னு ஆசை தான். அண்ணா அன்னைக்கு வேலை இருக்குது. ஒரே ஸ்கூலில் வேலை செய்கிறனால லீவும் தரமாட்டாங்களா. எனக்கும் காலேஜில் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ப்ராக்டிக்கல் அடுத்து எக்ஸாம் எல்லாமே வந்துடும். இந்த டைமில் நானும் லீவ் போட முடியாது. போனால் அம்மா மட்டும் தனியாக போகலாம். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லோரும் ஒரே நாளில் இப்போ வந்துடுவோம், அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 நாள் போயிட்டு வரேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எப்பப்போ லீவ் வருதோ அப்பப்போ 2-3 நாள் போய் அவளை பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. இலக்கியா, சொல்லுங்க மாமா. நான் சித்தப்பாவாயிட்டேன்னு விஷயத்த என்கிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டேன். நான் அப்பாவாக போகிறேன்னு எப்போ சொல்லுவேன்? நினப்பு தான், அதுக்கெல்லாம் இன்னும் பல நாள் கிடக்குது. ஃபோனை வைங்க. ஏய் சும்மா தான் கேட்டேன். ஃபோனெல்லாம் கட் பண்ணாத, கொஞ்ச நேரம் பேசு. இதெல்லாம் முடியாது, நான் ட்ரெஸ் மாற்றணும். பேசாமல் வைங்க. பேசிட்டே மாற்று. நான் பிறகு ஃப்ரீ ஆகிட்டு தான் கூப்பிடுவேன். கட் பண்ணியாச்சு. நான் செய்ய பாரு, இன்னும் கல்யாணமே முடியல, அப்பாவாயிட்டாவன்னு சொல்லணுமா?